ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். என்னென்னா, கடந்த 10 ஆண்டுகளில் 16 லட்சம் கோடியை வங்கி கடனை 16 லட்சம் கோடி அளவிற்கு வங்கி கடனை தள்ளுபடி செய்து இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நாசகார செயலை செய்திருக்கிறார் மோடி. இதுதான் தற்போது வெளியாகி பரபரப்பாகி கொண்டிருக்கிறது. இது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகிட்டு இருந்துச்சு. 1.5 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணாங்க, 2.5 லட்சம் கோடி பண்ணாங்க. கடந்த ஆண்டு 4.5 லட்சம் கோடி கடைசியாக தள்ளுபடி செய்யப்பட்டதாக அந்த மாமி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு செஞ்சாங்க அப்படின்றது ஓரளவுக்கு நம்ம எப்போ புரிய ஆரம்பிச்சிது அப்படின்னா, அந்த தேர்தல் பத்திர ஊழல் பண்ணாங்க இல்லையா, அப்போ தான் இவர்களுக்கு 12,500 கோடி அளவிற்கு இந்த நாசகார கும்பல்லாம் இருக்குல்ல, இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி வங்கியில் கடனை பல லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு அதை இவர்கள் தள்ளுபடி செய்தார்கள் இல்லையா. அதற்கு கைமாறாக அவங்க கொடுத்த பணம் 12,500 கோடி இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக வந்ததுக்கப்புறம் தான் இவர்கள் மிகப்பெரிய ஊழலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது வெளியே வந்துச்சு. இந்த 16 லட்சம் கோடி பணம் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம், அது எந்த வேல்யூவில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உலகத்திலேயே டாப் 10 பணக்காரர்களில் 9வது இடத்திற்கு வந்த அதானியோட சொத்து மதிப்பு எதுக்காக அந்த 9வது இடம் அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, 8.5 லட்சம் கோடியிலிருந்து 9 லட்சம் கோடி வரைக்கும் இவரோட சொத்து மதிப்பு இருந்ததுனால 9வது உலகத்திலேயே 9வது பணக்காரராக அதானி ஆனார். ஸோ அப்போ இந்த 16 லட்சம்னா என்னென்னா, அதை விட டபுள் மடங்கு பணம். இந்த 16 லட்சம் ரூபாய் இருந்திருந்தால் என்னென்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல கணக்குகளை நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய பட்ஜெட்டே, தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டே கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் கோடி தான் வரும். ஸோ இந்த 16 லட்சம் கோடியை தென் மாநிலங்கள் 5 மாநிலத்துக்கு அப்படியே கொடுத்துருந்தா வரி இல்லாத வருவாய். இப்போ இப்போ நீங்கள் மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க, ஆனால் 90,000 ரூபா செலவாயிடுதுன்னு வச்சுங்களேன். திடீர்னு இப்படி மாதம் போயிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு டைம் ஒரு போனஸ் அப்படின்னு வந்ததுன்னா என்ன ஆகும்? சரியா? அப்போ அந்த 1 லட்ச ரூபா அப்படி மிச்சமாகும்போது பல கடன்களை உங்களால் அடைக்க முடியும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்குவீங்க. இதே தான் நாட்டிலையும் கணக்கு. இந்த 16 லட்சம் கோடியை 4 மாநிலத்திற்கும் இந்த துரோகிகளுக்கும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி லாஸ் பண்ணோன்ற மாதிரி கணக்கு காமிச்சு இவர்கள் தள்ளுபடி பண்ணார்ல. நம்மளுடைய வரி பணத்தில் வசூல் பண்ண காசை, வங்கியில் போட்டு வச்ச காசை, நம்ம கட்டின டேக்ஸை எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுக்கு கடனாக கொடுத்துட்டு அந்த கடனை அப்படியே நீயே சாப்பிட்டு போன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணாங்க. குஜராத்காரனுக்கும் வட இந்தியனுக்கு எல்லாமே, மோடிக்கு வேண்டியவர்களுக்கு, பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாளர்களுக்கும், பாரதிய ஜனதா தேர்தல் செலவுக்கு பணம் கொடுத்தவனுக்கும், மோடி வளர்ச்சிக்கு உதவியவர்களுக்கும் கொடுத்தாங்க. பார்த்தீங்களா? அந்த அமௌண்ட்டை கொடுத்துருந்தா இந்த 5 மாநிலங்களும், அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட இந்த ஆந்திரா உள்ளிட்ட இந்த 5 மாநிலங்களுக்கு மட்டும் பிரித்து கொடுத்துருந்தாங்கன்னா ஒரே வருஷத்தில் அது சிங்கப்பூர் ரேஞ்சுக்கு இந்த 5 மாநிலங்கள் மாறி இருக்கும். பூரா ரோடுகளையும் சிமெண்ட் ரோடுகளாக மாற்றியிருக்கலாம், பூரா எலக்ட்ரிசிட்டி இது எல்லாத்தையும் மாற்றியிருக்கலாம், புது பேருந்துகள், என்னென்ன வசதி செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்து விட முடியும். ஏன்னா 5 லட்சம் கோடி 4.5 லட்சம் கோடி நம்ம பட்ஜெட்டில் போடுறோம். அதில் வரவுக்கு இவ்வளோ, செலவுக்கு இவ்வளோன்னு இருக்குது. இப்போ அத்தியாவசிய செலவுகளுக்கு நம்ம மானியம் அது இதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 90% அதுக்கே போயிடும். சம்பளம், அரசு ஊழியர் சம்பளம் அது இதுன்னு போயிடும். இதனால் நம்ம வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு பார்த்திங்கன்னா 5லேருந்து 10% தான் நம்ம எக்ஸ்ட்ரா வர்ற காசில் தான் ஒதுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளர்ச்சி எட்டிகிட்டு இருக்கோம். அதுலேயே தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி எட்டியிருக்கிறது, கர்நாடகா, கேரளாலாம் எட்டியிருக்கு. சரியா? இவங்க இந்த அமௌண்ட்டை கொடுத்துருந்தான் அப்படின்னா மாநிலங்களுக்கு ஒவ்வொரு 3 ஆண்டு 5 ஆண்டுகளுக்கு இவர்கள் ஆட்சி செய்த 10 ஆண்டுகளில் ஒரு 4 ஆண்டுக்கு ஒரு முறை ஒவ்வொரு மாநிலத்துக்கு 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி மொத்தமாக வளர்ச்சிக்காக இவர்களே செய்யட்டும். மத்திய அரசை செய்திருந்தால் இன்றைக்கி இந்தியாவே ஒரு சிங்கப்பூர் போன்ற ஒரு நாடாக மாறி இருக்கும். கிட்டத்தட்ட ஐரோப்பிய நாடுகளில் போன்ற மிக அழகான, சுகாதாரமான, அதாவது பார்ப்பதற்கும் அழகான, அதாவது எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் பண்ணிவிட்டு மிகப்பெரிய அளவில், அதாவது என்ன பண்ணியிருக்கலாம்னா ரயில்வே பூரா புதுப்பிச்சிருக்கலாம், இப்போ எல்லா புல்லட் ட்ரெயின் விட்டுருக்கலாம் 2 ஊருக்கு 4 இந்த 10 வருஷத்தில். அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்ரோ ட்ரெயினை எல்லா இடங்களுக்கும் இந்நேரம் செயல்படுத்தி, எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி செயல்படுத்தி இருக்கிற முடியும். அதே மாதிரி மின்சார பேருந்துகளை, பேட்டரி பேருந்துகளை இந்த நாட்டோடைய எல்லா நகரங்களிலும் மின்சார பேருந்துகளை கொண்டு வந்திருக்க முடியும். இப்படி இதை செய்திருக்க முடியும். இதெல்லாம் செய்யாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 16 லட்சம் கோடி ரூபாயை நேரடியாக கொண்டு போய் குஜராத்திகளுக்கும், ஏன்னா
ராஜஸ்தானிகளுக்கும், அதாவது எல்லாருக்கும் கிடையாது. ஏன்னா இவர்களுக்கு வேண்டியவர்களுக்கும் இவர்களுக்கு மாமூல் கொடுப்பவர்களுக்கும் கொடுத்து கடனை கொடுத்து ஒரு 40,000 கோடி கடன் வாங்குறான், இல்லை 8,000 கோடி. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து தென்னிந்தியாவை சேர்ந்த தொழிலதிபர்களை பூரா ஒழிச்சு கட்டிட்டான். விஜய் மல்லையா வந்து வங்கிக்கு கட்ட வேண்டியது 4,000 கோடியாக தான் இருந்துச்சு. சரியா? இந்த 4,000 கோடியை அந்த ஆள் காக்காயாக கத்தினார், அவருக்கு ஒன்றுமே பண்ணல. இவர்கள் வந்தோடனே குஜராத்திகளை வளர்த்து விட வேண்டும் என்றால் தென்னிந்திய தொழிலதிபர்களை பூராத்தையும் அழிச்சிடணும்னு ஒரு முடிவு பண்ணி தான் பண்ணாங்க. அதனால் அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் 500 கோடி ரூபாய் தான் ரிபேட் கேட்டார். இப்போ ஒரு கிரெடிட் கார்டே நம்ம வாங்குகிறோம், கட்ட முடியல, அதை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1.5 லட்சம் சொல்கிறான்னா ஒரு 75,000 ரூபாய்க்கு க்ளோஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் அவர் கேட்டார் விஜய் மல்லையா. அவர் தென்னிந்தியாவில் மிகப்பெரிய தொழிலதிபர், இந்திய அளவில் புகழ்பெற்ற ஒரு தொழிலதிபராக இருந்தார். அவர் என்ன பண்ணுறார், வங்கி கடன் வாங்கிட்டு ஓடி போயிட்டாருன்ற மாதிரி காமிச்சு ஒழிச்சு கட்டி, ஏன்னா அவர் கேட்டது 4,000 கோடியை நான் கட்டுறேன், ஒரு 5,000 கோடி வட்டியில் குறைச்சிக்கன்னா வட்டியை ஏற்றி அதுக்கப்புறம் 8,000 கோடி ஆகினாங்க. 8,000 கோடியும் சொத்தை விற்று கட்டுவதற்கு தயாராக வந்த விஜய் மல்லையாவை என்ன பண்ண, இன்னும் 2,000 கோடி கொடுன்னொன்னே இந்த மாதிரிலாம் டிபேட் கொடுக்காம அவர் பார்த்தாரு, ஏன்டா உங்கள் சட்டத்தை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லி அவர் எஸ்கேப் ஆகி லண்டனுக்கு போயிட்டார். ஆனால் குஜராத்தி தொழில் அதிபர்லாம் 50,000 கோடிக்கு தொழில் துவங்கிய அதானி வந்து இன்றைக்கி எத்தனை லட்சம் கோடி வச்சுருக்காங்கன்னா 9.5 லட்சம் கோடி சொத்தாக வச்சுருக்கா. உலகத்தின் டாப் 10 பணக்காரனாகி யூரோப்பியன்ஸ் வந்து சரிச்சு விட்டாங்க. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இப்போ தான் இந்த 16 லட்சம் கோடியே இவர்கள் மொத்தமாக இந்த 10 ஆண்டுகளில், குறிப்பாக இந்த 5 ஆண்டுகளில் இந்த பணக்காரர்களுக்கு வங்கி மூலமாக கடனை கொடுத்து அவர்கள் பிஸ்னஸ் லாஸ்ன்ற மாதிரி காமிச்சு அந்த கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். ஏன்னா இது பூரா யாரோட பணம் அப்படின்னா மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் மக்களுடைய இருந்து வசூலிக்கப்பட்ட வரி பணம். சரியா? இதைத்தான் ராகுல் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு அட்டவணை போட்டு காட்டியிருக்கார். இந்த 16 லட்சம் கோடி மட்டும் இருந்திருந்தால் நாட்டில் எத்தனை பாலங்களை கட்டியிருக்க முடியும், எத்தனை மாற்றங்களை கொண்டு வந்திருக்க முடியும்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலை வந்து அவர் வெளியிட்டிருக்காரு. இப்போ ராகுல் வெளியிட்டிருக்கிற ஒரு கால்குலேஷன், ஒரு கணக்கு, இந்த 16 லட்சம் கோடி இவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்களா, அடித்து அவர்களுக்கு வேண்டிய தொழிலதிபர்களாக கொடுத்தாங்கல்ல, அந்த காசு மட்டும் இருந்திருந்தால் என்னென்ன செய்யலான்னு ராகுல் என்ன சொல்கிறாப்புலன்னு பார்க்கலாம். அதாவது என்னென்னா 15 கோடி இளைஞர்களுக்கு 1 லட்சம் சம்பளத்துடன் 15 கோடி, இந்த நாட்டுடைய பாப்புலேஷன் 145 இருக்குது அப்படின்னு, அதில் 15 கோடி இளைஞர்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்கும் அளவிற்கு வேலையை கொடுத்துருக்கலான்றார். 1 லட்ச ரூபா சம்பளத்தை இந்த காசுலேருந்து கொடுத்துருக்கலாம். ரெண்டாவதாக என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அதாவது 16 கோடி பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய், 16 கோடி பெண்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் இனாமாக கொடுக்கலாமா. சரியா? அது மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவத்தோட 3 ஆண்டுகளுக்கான செலவை இந்த காசை, அதாவது இப்போ நம்ம இராணுவத்துக்கு தான் மிகப்பெரிய அளவில் செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, 3 வருடத்திற்கு இந்திய இராணுவத்திற்கு செலவே இல்லாமல் பண்ணியிருக்கலாம். பட்ஜெட்டில் பணமே ஒதுக்காமல் 3 வருடத்திற்கு தேவையான பணத்தை இதிலிருந்து கொடுத்துருக்கலாம். அதையும் விட்டாங்க. 10 கோடி விவசாய குடும்பங்களுக்கு 10 கோடி விவசாய குடும்பம்னா 40 கோடி பேர் பயன்படும். ஒரு விவசாய வீட்டில் 4 பேர் இருந்தால் கூட 40 கோடி பேர் பயன்படும் வகையில் அவர்களுடைய கடன் வாங்கியிருப்பாங்களா வங்கியில், எது விவசாயம் பண்ணுறதுக்கு, அந்த கடனை பூராமே தள்ளுபடி பண்ணியிருக்கலாம். இன்னும் 20 ஆண்டுகளுக்கு ஒட்டுமொத்த நாட்டுக்கும் 400 ரூபா விலையில், எத்தனை வருஷத்துக்கு, இன்னும் 20 வருஷத்துக்கு நாடு முழுவதும் யார் யாருக்கெல்லாம் சிலிண்டர் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வெறும் 400 ரூபாய்க்கு இந்த சிலிண்டரை 20 வருடங்களுக்கு கொடுத்துருக்கலாம். இந்த தொழிலதிபர்களுக்கு கொடுத்த காசுக்கு பதிலாக இவர்களுக்கு வந்து வங்கி கடனை தள்ளுபடி பண்ணாங்கல்ல இந்த திருட்டு பசங்க, இதை வைத்திருந்தால் 400 ரூபாய்க்கு இன்னும் 20 வருடங்களுக்கு கேஸ் கொடுத்துருக்கலான்றாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா பட்டியலினத்து பழங்குடியின மக்களுக்கு அவருடைய இளைஞர்கள் கல்லூரி முடிக்கும் வரை நாடு முழுவதும் இருக்க பட்டியலினத்து மக்களுக்கு கல்வி உதவி செஞ்சுருக்கலாம் அப்படின்றார். நாடு முழுவதும் இருக்க இளைஞர்களுக்கு பட்டியலினத்தவருக்கு கல்லூரி முடிக்கும் வரை எல்லா ஃபீஸும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இவ்வளோ செலவாயிருக்காது. இந்த 16 லட்சம் கோடியை வைத்துக்கொண்டு இவ்வளோ விஷயங்களை செய்திருக்கலாம் அப்படின்றார் ராகுல். எனவே நிச்சயமாக இந்த கொள்ளை கும்பல் வந்து இந்த அட்டாரா கும்பல் தேர்தலில் தோட்டால் நிச்சயமாக சிறைக்கு போவது உறுதி. இவர்கள் மீது மிகப்பெரிய விசாரணை நடக்கும். உலகிலேயே மிகப்பெரிய ஊழல் இதுதான் அப்படின்றத பற்றி வெளிவரும். ஏன்னா 16 லட்சம் கோடி, 1 லட்சம், 1000 கோடி, 2000 கோடி தள்ளுபடி பண்ணவனுங்க பல கேஸில் மாட்டியிருக்கான். சரியா? 16 லட்சம் கோடி, நல்லா யோசிச்சுக்குங்க. 16 லட்சம் கோடினா கற்பனையில் கூட பார்க்க முடியாத பணத்தை, இந்திய வங்கிகள்கிட்ட கடன் வாங்கின பணத்தை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். அப்போ இவர்கள் எவ்வளோ பெரிய திருடர்கள், ஊழல்வாதிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஊரில் ஓட்டு போடக்கூடிய கடமை முடிஞ்சிச்சு, நம்ம போட்டோம். இருந்தாலும் இவர்களை பற்றி சாகும் வரை சொல்லி கொண்டிருப்பது நம் கடமை. ஏனென்றால்
நம்மளை வந்து துடிக்க நம்மகிட்ட கொள்ளையடிச்சிருக்கான். ஏன்னா வரிகளை போட்டிருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் வரி. நீங்கள் வாங்கின எல்லா பொருளுக்கும், நீங்கள் தோசை சாப்பிட்டீங்கன்னா வரி, அந்த தோசை மாவு வாங்குறதுக்கு வரி, அந்த கடையில் போய் அந்த பருப்பு வாங்கிட்டு வரான் பாருங்கள், அதுக்கு ஒரு டேக்ஸு. அதாவது ஒரே பொருளுக்கு பலவிதமான டேக்ஸுகளை போட்டு நம்மளை நாசக்காடாக்கி இவ்வளவு செயல்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். இவர்கள் தோண்டி வைத்த குழி அப்படின்றது ஹீரோஷிமா நாகசாமி சாகியில் குண்டு போட்டாங்க பாருங்கள் ஜப்பானில், அதற்கு இணையானது இந்த 10 வருடத்தில் இவர்கள் அடித்த கொள்ளை என்பதை மறுக்க முடியாது. இது எல்லாமே ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும். அதுவரை நாம் காத்திருப்போம். நிச்சயமாக தேர்தலில் இவர்களை ஜெயிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட சூழல் தான் வட இந்தியாவில் இருக்குது. எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.